இதில் பாருங்க, இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா இன்ஜினியர்கிட்ட பார்வையில் இன்றைய தினம் பாலை வேலையில் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் பாருங்க எந்த அளவுக்கு மாற்றம் அடைஞ்சிருக்கோமா. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பாதையில் எந்த அளவுக்கு தண்ணி இருந்தேன்னு சொல்லி. இன்றைய தினம் நான் பதிவிட காணொலியில் நீங்கள் பார்த்து நடக்குன்னு சொல்லி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிரணம் வந்துட்டு இருக்குது. நேற்றைய தினம் வந்து இந்த படம் ஒன்று இருக்கல. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்திய இராணுவத்தினர் வந்து இறக்கி அங்கால மட்டும் கொண்டு வரதுக்கு தான் இந்த இப்போ இதில் முக்கியமாக கேஸில் அந்த லெவல் விடயங்களை அவரும் இந்த இடத்துல ஒரு படத்தில் வேலை செஞ்சு கொண்டிருக்கணும். இன்னொரு பக்கம் இலங்கை இடத்துல பாருங்க எப்படி இந்த வைப்ரேட்டர் மூலம் கீழே இந்த இடத்துல நல்லபடி நடக்கும், கட்டபடி நடக்கும். ஆனால் தரமான வேலைகள் அதனால் இப்போ இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா இறுதி கட்டத்துக்கு இந்த வல்லுநர்கள் இந்த இடத்துல கூறாடுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 2 கோடி செலவாக இருக்குதான். உங்களுக்கு காட்டியிருப்பேன் இந்த அமைக்கப்பட்ட பாலத்தின் சொன்ன மாதிரி இதன் தொடர்ச்சியான இறுதி வீடியோவை. ஐயா இப்போ என்னென்றாம் ஐயா, இந்த இந்திய நாமையும் சொல்லாங்க நாமையெல்லாம் வேலை செய்யணும். என்ன நினைக்கிறீங்க பாலம் செய்கிறது? நல்லபடி நடக்கும், கட்டபடி நடக்கும். ஆனால் தரமான வேலைகள் அதை நான் பாராட்டேன். என் பேர் ஆர்வம் சவுந்தராங்க. நல்லபடி நடக்குங்க. இப்படி அந்த வாழ்க்கையை நான் காங்கலை. நானும் இந்தியாக்காரன் தாங்க. ஆனால் இப்படி இந்தியா இராணுவம் எங்கள் இராணுவங்கள் தம்பி ஆளுங்க இப்படி வேலை செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கலங்க. இது சந்தோஷம், மிக சந்தோஷங்க. இப்போ எங்கே போயிட்டு வாரீங்க? இப்போ நான் போய் வேலை செஞ்சுட்டு போயிட்டு வேலைக்கு போயிட்டு சாமான் ஆகிட்டு சாரம் குடிச்சிட்டு வரேங்க. மழை நேரம் குடிக்காம இருக்க மாட்டேன். குளிரா சவுந்தேன் நான் ஆர்வமா சவுந்தேன். குடிச்சா நடுங்க மேலே நடங்குங்க. அதான் உண்மையாலே படிச்சுவேன். கொடுக்க செல்லாம் செத்தாலும் போனாலும் வெள்ளம் பாயுது. நாளைக்கு இப்போ போகிற நாளைக்கு செத்தா நான் நாளைக்கு அதான் வாழ்க்கையில் போகணும். என்னங்க தம்பி மகனே நல்லா இருக்கு நடக்கும். ஓகே, நன்றி. நன்றி, வணக்கம். சவுந்தேன் ஆர்வம் சவுந்தேன். ஓகே, பாய். இன்றைய தினம் 17ஆம் தேதி டிசம்பர் மாதம் இன்றைக்கு ஆர்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடந்து கொண்டு இருக்குது. ஸோ இன்றைய நிலப்பாடு என்ன வேணும்னு சொல்லி பார்ப்போம். இதில் பாருங்க, நேற்றைய தினம் வேலை செஞ்சது இந்த கிரைன் தான். ஸோ இன்றைக்கு மாற்றம் பண்ணியிருக்கணும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 2 விதமான கிரைன் இன்றைக்கு களத்தில் இறக்கப்பட்டிருக்குது. ஸோ ஓகே, நாங்கள் போயிட்டு பார்ப்போம் என்ன மாதிரியான வேலைகள் நடக்குதுன்னு சொல்லி. பாருங்க எவ்வளவுக்கு எந்த அளவுக்கு ஒரு நீளமாக இருக்குன்னு சொல்லி. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா இன்ஜினியர்கிட்ட பார்வையில் பார்த்தீங்கன்னா இந்த வேலையானது நடைபெற்று கொண்டு இருக்குது. நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இன்றைய தினம் பாலை வேலையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டம் முன்னேறி இருக்குது. ஸோ பார்ப்போம் என்ன இருக்குன்னு சொல்லி. ஒரே நாளில் பாருங்க எந்த அளவுக்கு மாற்றம் அடைஞ்சிருக்குன்னு சொல்லி. அதிக அளவான வேலையால் நிறைய தினம் நடைபெற்று இருக்குது. நேற்றைய தினம் அதிக மழை காரணமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பாதையில் இந்த அளவுக்கு தண்ணி இருந்தேன்னு சொல்லி. நேற்றைய வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்றைய பாருங்க இந்த அளவுக்கு தண்ணி பாதையை மூடி போய் கொண்டு இருக்குது. இன்றைக்கு அதிக அளவான அதிகாரிகள் இந்த இடத்துல வருகை வந்திருக்கணும். கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 2 நாட்களுக்கு இந்த வேலை நிறைவடைகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இன்றைய தினம் நான் பதிவிட காணொலியில் நீங்கள் பார்த்துருப்பீர்கள். இந்த இடத்துல இந்த ராடுகள் பதித்து கீழே இறக்கப்பட்டது உங்களுக்கு தெரிந்திருக்கும். அது இப்போ பார்த்தீங்கன்னா இழுக்கிறதுக்கான மேலே வெளியே எடுக்கிறதுக்கான வேலையில் நடக்கிற மாதிரி தெரியுது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குன்னு சொல்லி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா
இரண்டு கதவுகள் வந்து திறக்கப்பட்டதால் தண்ணி வந்து இந்த இடத்துல வந்து அதிகமாக போய்கொண்டிருக்குது. நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணி வந்து போகல. இதில் பாருங்க புதுவிதமான ஒரு படம் ஒன்று வந்து இருக்குது. நேற்றைய தினம் வந்து இந்த படம் ஒன்று இருக்கல. இன்றைக்கான பாலை வேலைகள் பார்த்திங்கன்னா நிறைய கிட்டத்துக்கு வந்துட்டுது. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்திய இராணுவத்தினர் வந்து பொருத்தும் வேலைகளை வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து இந்த பாலங்கள் வந்து இந்திய இராணுவத்தினர் வந்து இந்த இடத்துல வந்து பொருத்தி கொண்டிருக்கணும். இது வந்து எந்த வகையில் இருக்குன்னா கீழே வந்து ஒரு வீல் முறையில் இருக்குது. ஸோ இதை வந்து தள்ளி வந்து இந்த பாலத்தை வந்து இறக்கி அங்கால மட்டும் கொண்டு வர்றதுக்கு தான் இந்த வந்து இப்போ வந்து வேலைப்பாடு நடந்து கொண்டு இருக்குது. இதை வந்து எப்படி இறக்கி வந்து அந்த இடத்துக்கு கொண்டு வரணும்னு தொடர்ச்சியான காணொளியாக பார்ப்போம். இதில் வந்து முக்கியமாக வந்து கேஸில் வந்து அந்த லெவலில் வந்து கட் பண்ணி கொண்டிருக்கணும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த வைப்ரேட்டரை வச்சு வந்து உயர்ந்திருக்கிற அந்த இரும்பு ராடை வந்து அடித்து இறக்கி கொண்டிருக்கணும். நேற்றைய பதிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து அனைத்தும் இந்திய இராணுவத்தின் இயந்திரங்கள்னு மாறி சொல்லிட்டேன். ஸோ அதுக்காக இந்த காணொலியூடாக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். இது வந்து ஆர்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷனுடையது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்திய இராணுவ அதிகாரி வந்து இந்த இடத்துல நடக்கிற விடயங்களை வந்து அவரும் வந்து இந்த இடத்துல ஒரு பதிவாக ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்தியா பார்த்திங்கன்னு சொன்னால் இந்திய இராணுவத்தின் குரல் வந்து அதிகமாக ஒழிச்சு கொண்டு இருக்குது. ரொம்ப உற்சாகத்தோடு இந்த இடத்துல வந்து வேலை செஞ்சு கொண்டிருக்கணும். இன்னொரு பக்கம் இலங்கை அதிகாரிகள் வந்து போலீஸ் அதிகாரிகள் வந்து இந்த காணொலியில் பதிவெடுக்கிறதுக்கு தடையாகவும் வந்து இருக்கணும். இடத்துல பாருங்க எப்படி இந்த வைப்ரேட்டர் மூலம் வந்து கீழே வந்து அடிச்சு இறக்கினோம்னு சொல்லி இரும்பு ராடை எப்படி இறக்கினோம்னு சொல்லி பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு கீழே இறக்கிட்டு ஸோ அதை வந்து அந்த லெவலில் வந்து கேஸ் மூலமாக வந்து இந்த இடத்த வந்து கட் பண்ணி எடுக்கணும். இந்த இடத்துல இந்திய இராணுவத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த ஒவ்வொரு பாகங்களையும் இடத்துக்கு வந்து பொறுத்துற வகையில் வந்து ஈடுபட்டு கொண்டு வைக்கலாம். எந்த அளவுக்கு இதை வந்து பொருத்தி முடிச்சிருக்கிறோம்ண்டு. இப்போ இன்றைய தினம் பார்த்திங்கன்னா இறுதி கட்டத்துக்கு வந்து இந்த பாலமானது வந்துட்டுது. ஸோ நாளைய தினத்துக்குள்ளே இந்த பால வேலை முடியடைகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. தொடர்ச்சியாக எங்களுடன் இணைந்திருங்கள். ஸோ இந்த ஆர்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் வல்லுநர்கள் வந்து இந்த இடத்துல வந்து கூறியிருக்கிறார். இதில் வந்து இருக்கிற ஒவ்வொரு ஸ்டீல் ராடுகளும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4-5 லட்சம் பெருமதியான ராடும். ஸோ இதுக்கு ஒதுக்கப்பட்டது இந்த இடத்துல வந்து ஒதுக்கப்பட்ட வந்து இந்த கம்பிக்கு மட்டுமே இந்த இரும்பு ராடுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 2 கோடி வந்து சிலவாக இருக்குதாம். ஸோ இந்த ராடை வந்து முழுமையாக வன்னிக்கே வந்து இறக்கி விடுறதா வந்து இந்த இடத்துல முடிவு பண்ணியிருக்கணும். இந்த பாலம் வந்து அந்தளவுக்கு வலுவாக இருக்கணும்னு சொல்லி அடிக்கடி இந்த இலங்கை முழுவதும் வந்து இந்த இந்த பாலத்தால் வந்து நிறைய சேதங்கள் வந்து அதிகம் வந்தபடி உள்ளது. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காண்டி இந்த பாலத்தை கொஞ்சம் வலுவாக போடுறதுக்காக இந்த இடத்துல இந்த ராடை வந்து புதைத்தே வந்து இருக்க போகுது. தொடர்ச்சியாக பார்ப்போம் அடுத்த கட்டம் என்ன நடக்க போகுன்னு சொல்லி.
உங்களுக்கு ஏற்கனவே காட்டியிருப்பேன். இந்த அமைக்கப்பட்ட பாலத்தின் வந்து இது இந்த வீலுக்கு மேலே தான் வந்து செட் பண்ணியிருந்த வேல் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வச்சு தான் இந்த பாலத்தை வந்து தள்ளி கீழே இறக்க போயினோம். இது வந்து இந்த செயல் வந்து இது வந்து இந்த பாலத்தை மூவ் பண்ணுறதுக்காக மட்டுமே வந்து இந்த இதானது அமைக்கப்பட்டிருக்கு. இந்த உபகரணம் வந்து இதை வந்து மூவ் பண்ணுற வந்து பாலத்தை இன்னொரு இடத்துக்கு வந்து நகர்த்தி கொண்டு வரதுக்காக தான் இந்த உபகரணம் வந்து பயன்படுத்தப்பட்டு கொண்டு வருது. ஸோ இதன் இறுதிக்கட்ட வீடியோவை தொடர்ச்சியாக என்னுடன் இணைந்திருங்கள். சொன்ன மாதிரி இதன் தொடர்ச்சியான இறுதி வீடியோவை நாளைய தினம் பார்க்கலாம் என்ன நடக்கும்னு சொல்லி. அதுவரை எங்கள் பிரகாஷ் வியூ எங்கள் சேனலோட இணைந்திருங்கள். இதுவரை இந்த காலனியை நீங்கள் முழுமையாக பார்வையிட்டதுக்கு நன்றி.